எம்டன் கப்பலோட வரலாறு அப்படி. அந்த காலத்துல எதிரில கண்ட கப்பல்களையும் துறைமுகங்களையும் சிதறடிக்கிற எம்டனோட புகழ் உலகெல்லாம் பரவி இருந்தது. இந்த கப்பலை விட அதோட கேப்டன் வான் முல்லர் தலைமையிலான அந்த எலைட் போர்ப்படை உலக பிரசித்தம் பெற்றது. 22/9/1914 மத்தியான துறைமுகத்துல இருந்து 9000 அடி தொலைவுல கப்பல் நிலைநிறுத்தப்பட்டது. அன்னைக்கு ராத்திரியே தாக்குதல் இருக்கணும் ஆங்கிலேயர்கள் கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. அதனால சாயங்காலத்துல இருந்தே அந்த நகரையை இருள மூழ்க செஞ்சாங்க. ஆனா மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி ஹைகோர்ட் வளாகத்துல இருந்த கலங்கரை விளக்கம் மட்டும் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. அது அணைக்கிறதுக்கு மறந்தும் போயிட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு எம்டன் இன்னும் கொஞ்சம் முன்னேறி துறைமுகத்துக்கு இன்னும் பக்கத்துல வந்து என்ஜின்களை நிறுத்தியது. கொஞ்சம் அமைதிக்கு பிறகு தன்னோட சக்தி வாய்ந்த தேடல் விளக்குகளை இயக்கி துறைமுகத்துல கப்பல்கள் நிற்குதா அப்படின்னு பார்க்கவும் ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காத பழக்கிற சத்தம் சென்னையை அதிர வச்சது. ஏன்னா எம்டன் சென்னை மேல குண்டு வீச ஆரம்பிச்சது. சீரான இடைவெளிகள்ல குண்டுகள் சென்னையை தாக்குச்சு. அதுலயும் குறிப்பா துறைமுகத்தை தொலைச்சிக்கிட்டு போச்சு. கரெக்டா 9 மணில இருந்து 9:10 மணி வரைக்கும் தான் தாக்குதல் நடந்தது. ஆனா அந்த 10 நிமிடங்கள்ல மெட்ராஸையே தாரதப்பட்டையா கிழிச்சு தொங்க விட்டுட்டு